ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் இலவச டிக்கெட் வாங்குவதற்கு இன்று ஆட்களே இல்லை. அதே போல் இன்று நேரடி சாமி தரிசனத்துக்கு வெறும் 6 மணி நேரம் தான் பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுன்னா, மற்றபடி உண்டான எல்லா முக்கிய அப்டேட்டும் விரிவாக்கமாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கினாங்க. டெய்லியுமே 2 மணிக்கு தான் கொடுப்பாங்க. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் தினசரி கொடுக்குறாங்க. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 7,000 டிக்கெட்டும், மொத்தமாக 21,000 டிக்கெட் காலை 2 மணிக்கு திறந்தாங்க. காலை 4:25 நிலவரப்படி 3,629 டிக்கெட் இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கும், நாளை தரிசனம் செய்வதற்கு 6,982 டிக்கெட்டும், மொத்தமாக 10,661 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்று காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 14,000 டிக்கெட்டும் காலை 8:02 காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 8:20 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 6,202 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:46 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்கு 6,000 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 11 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 4,672 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மதியம் 12:56 நிலவரப்படி 4,236 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. யாராவது வரீங்கன்னா அந்த டிக்கெட்டை 2 நிமிடத்தில் நீங்கள் வாங்கிடலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை. 12 வயது கீழே குழந்தைங்க தரிசன டிக்கெட் தேவையற்றது. இன்று நைட்டு வரைக்குமே இந்த டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் 300 டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், எந்த டிக்கெட் வைத்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இதுக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இது நாளை காலை 4 மணி ஸ்லாட் கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு இந்த காலையில் 4 மணி வாங்கினா 4 மணிக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. நைட்டு 10 மணிக்குள்ளே நாளைக்கு நீங்கள் எப்போ வேணால் தரிசனம் பார்த்துடலாம். நாளை காலையில் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக சீக்கிரமாக தரிசனம் பார்க்கணுன்னா காலை 4 மணிக்கு போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினசரி காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் வழங்கப்படுகிறது. அந்த டிக்கெட்டை 1,200 படிக்கெட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சா மட்டும் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. காலை 7:28 நிலவரப்படி 1,988 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:20 நிலவரப்படி 1,828 ஸ்ரீவாரிமெட்டு டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ நம்பர் ரேஷியோ என்ற டீட்டெயில் நமக்கு எதுவும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனுடைய எண்ணிக்கை 8/12/2024 அன்று 73,107 பேர் மொட்டை அடித்து சாமி தர்ஷன் பார்த்ததாகும். 22,722 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,58,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 1 குடோன்களை தான் நேற்று தங்க வச்சதாகும். வெறும் 6 மணி நேரம் தான் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆயிரம் சொல்லியிருக்காங்க. இது சண்டே, ஓகேங்களா? நேற்று அன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருந்திருக்கு. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனம் வைத்திருப்பவர்கள் 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துடலாம். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துடலாம். டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனம் 6 முதல் 8 மணி நேரம் வரை மிக அதிகபட்சமாக ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். யார் என்ன ஸ்லாட் டைம் வச்சுருந்தாலும் கணக்கு கிடையாது. தற்பொழுது டேட் இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில்
தினசரி காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்படுகிறது. 9/12/2024 அன்று காலை 3:30 மணி நிலவரப்படி ரூ. 50 100 ரூமில் 891 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். ரூ. 1000 1100 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீண்டும் காலை 9:40 நிலவரப்படி 9/12/2024 அன்று ரூ. 50 100 ரூமில் 2198 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 385 ரூம் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 1000 1500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். யாரும் அவைலபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூம் அவைலபிள் இல்லை மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1 ஹவர் லைனில் இருந்தீங்கன்னா போதும், உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் வாங்கிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக லட்டு 6 லட்டு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. புஷ்கரணி குளத்தில் பக்தர்கள் அன்னப்பிரசாத சென்டர் வழக்கம் போல் செயல்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லாக்கர்லாம் ஃப்ரீயாக இருக்குது, பெரிய லெவலில் கூட்டம் இல்லை, அடிக்கடிக்கு மழை வருது, பனியும் இருக்குது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கு. ப்ரோ, ஜனவரி 14 எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் பொது தரிசனம் பார்க்கலாமா? அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை வைகுண்ட தூரதர்ஷனம் இருப்பதனால் கடந்த வருடம் நேரடி சர்வதர்ஷனுக்கு பக்தர்கள் அனுமதி கிடையாது. இந்த வருடம் என்ன பண்ண போகிறாங்கன்ற முடிவு தற்போது எட்டப்படலை. அதை பற்றி தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தற்போது இதனுடைய அப்டேட் எதுவும் நம்மக்கிட்ட கிடையாது. என்னுடைய கணிப்புப்படி ஒரு 50% நேரடி சர்வதர்ஷனுக்கு பக்தர்களை அனுமதிப்பாங்க நான் நினைக்கிறேன். சப்போஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.